ஓகே, நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அரே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா, அதில் மல்டிபிள் டேட்டா டைப்ஸை ஸ்டோர் பண்ணலாம். இன்னொன்று, இதுலேருந்து வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டெக்ஸிங் வச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா, எக்ஸாம்பிள் இப்போ கார்த்தி அப்படின்ற வேல்யூ வேணும் அப்படின்னா என்ன இண்டெக்ஸ் போட்டால் வரும் அப்படின்னா 0 1. ஓகேங்களா, அப்படின்னா 1 அப்படின்னு போட்டிங்கன்னா வரும் அப்படின்றத நேற்று பார்த்தோம். ஸோ திரும்ப ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு 1 அப்படின்னு போட்டு கார்த்தி அப்படின்ற விஷயம் வந்துருச்சு. ஓகேவா, சரி. இப்போ இவ்வளோ ரெக்கார்டு இருக்குது, இவ்வளோ ரெக்கார்டையும் நான் கன்சோல் போட்டு பார்க்கணும்னா கன்சோல் 0 1 2 3 4 அப்படின்னு போடணும் அப்படின்னா தேவை கிடையாது. அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லூப்பிங் கான்செப்ட் ஒன்று வேணும். ஓகேவா, நம்ம ஃபார் லூப் அப்படின்றது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கிட்ட நம்ம சொல்கிற விஷயத்த அது கரெக்டாக பண்ணிடும். எக்ஸாம்பிள், இப்போ வேர் நம்பர் ஈக்குவல் டு 1 அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எது வரைக்கும் அப்படின்னா நம்பர் 25 இல்லை அதுக்கு ஈக்குவல்ட்டாக இருக்கிற வரைக்கும் லூப் அடிக்கும். ஓகேங்களா, இது போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஓகேவா, அது அப்படின்னா என்னென்னா இந்த ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணும். இதுதான் இதனுடைய ப்ராசஸ். ஓகேவா, சரி, இது எப்படி நமக்கு ஹெல்ப்பாக இருக்க போகுது அப்படின்னா எந்த இடத்துல நம்பர் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம தான் டிசைட் பண்ணுறோம். எது வரைக்கும் இது லூப் அடிக்கணும் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ண போகிறோம். ஓகேவா, எக்ஸாம்பிள் இப்போ சாம்பிள் அரேன்னு இருக்குது. இதில் மொத்தம் எத்தனை ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8. என்ன ப்ரோ, முதல்ல 0ன்னு சொன்னீங்க, இப்போ 8ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அரேவோட இண்டெக்ஸ் தான் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, இப்போ ஆனால் மொத்த வேல்யூ இதில் எத்தனை இருக்குது அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்க, 1 2 3. ஓகே, இப்படி தான் கவுண்ட் பண்ணுவேன். இதை விட்டு 0லேருந்து 7 அப்படின்னா கவுண்ட் பண்ணுவேன். ஸோ இன்னும் பெட்டராக என்ன சொன்னோம் அப்படின்னா கன்சோல் லாக் போட்டு லென்த். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன வரும் அப்படின்னா சாம்பிள் அரே டாட் லென்த் மொத்தம் 8 இருக்குது. ஓகேவா, சரி, எனக்கு ஒரு பாயிண்ட் தெரிஞ்சு போச்சு இந்த லென்த்து எது வரைக்கும் லூப் அடிக்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு நம்பர் 1ல் இருந்து அப்படின்னு இருக்குது. 1ல் இருந்து நம்ம இந்த விஷயத்தை நம்ம லூப் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் இந்த வேல்யூவை அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா இது 0ல் இருக்கும். இப்போ நீ 1 அப்படின்னா இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நம்மளுடைய அரே கான்செப்ட் வரும்போது எப்பயுமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, இப்போ அது ஈக்குவல்ட்டானா இருக்காது. என்னன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா இருங்க, இதையும் போட்டுடலாம். இப்போ நம்பரை இது பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 8 வரைக்கும் வருது. இது கான்செப்ட் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0ல் ஸ்டார்ட் ஆகணும். எது வரைக்கும் அப்படின்னா சாம்பிள் அரேவோட லென்த்து இருக்கிற வரைக்கும் 8 இல்லை அதுக்கு ஈக்குவல்ட்டாக இருந்தால் அது வரைக்கும் பிரிண்ட் ஆகணும்னு போட்டிருக்கேன். இதில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ஆனால் எப்போ ப்ராப்ளம் வரும் அப்படின்னா 0ல் வேல்யூ இருக்குது, 1ல் வேல்யூ இருக்குது, 2 3 4 5 6 7ல் வேல்யூ இருக்குது. ஆனால் நமக்கு வந்திருக்கிறது 8ன்னு இருக்குது. 7 வரைக்கும் வேல்யூ காட்டும், 8ல் வேல்யூவே இருக்காது. ஓகேவா, அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஈக்குவல் டு கண்டிஷன் போட தேவையில்லை. ஓகேவா, 7 இருந்தால் மட்டுமே போதும், 8ன்னு வந்தால் காட்டக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா 0லேருந்து 7 இதனுடைய மொத்த கவுண்ட் என்ன அப்படின்னா 8. 1 2 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. அப்போ எனக்கு 8 வரைக்கும் இங்கே வந்துடும். ஓகேவா, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இப்போ நான் கார்த்தி அப்படின்ற வேல்யூ பார்க்கறதுக்கு என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா சாம்பிள் ஆஃப் 0 1ன்னு கொடுத்தேன். இப்போ சாம்பிள் ஆஃப் இந்த நம்பரில் தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா வேல்யூ இருக்குது. எக்ஸாம்பிள் எதுக்கு இது இண்டெக்ஸ்ன்னு வச்சுக்கேன். ஓகேவா, சாம்பிள் அரே இண்டெக்ஸ் அப்படின்னு வச்சு இது பண்ணுறோம். இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா எல்லா வேல்யூமே வந்துடும். எப்படி இது புரியவே இல்லையா அப்படின்னா நார்மலாக இந்த இண்டெக்ஸில் என்ன இருக்க போகுது 0 1 2ன்னு இருக்க போகுது.
எனக்கு எதில் இருக்கிற வேல்யூ வேணும், சாம்பிள் அரேல இருக்கிற வேல்யூ எனக்கு வேணும். ஸோ நம்ம சாம்பிள் அரே இந்த இண்டெக்ஸ் வந்து டைனமிக்காக மாறும். எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னா, நீ ஒன்றுத்துக்கும் கன்சோல் 0 1 2 கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. புரியுதா விபின்? புரியுது. ஓகே, செல்வா, சாரதி. செல்வா, சாரதி. சொல்வா. ஓகே, இப்போ இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே. இப்போ இதில் வரும்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, லைக் கண்டிஷன் ஹேண்டில் பண்ணுவாங்க. எனக்கு இந்த டார்கெட்னு ஒன்று வச்சுக்கோங்க. டார்கெட் கார்த்தி பையன் தான் வந்து டார்கெட்டு இது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது லூப் படிக்கும்போது எல்லாமே வருது, ஓகேவா? ஆனால் கார்த்தின்னு வந்தால் மட்டும் எனக்கு அந்த வேல்யூவை இந்த இடத்துல காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே நீங்கள் இது பண்ணீங்கன்னா வெங்கி கார்த்தின்னு வந்தா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இப்போ இந்த கார்த்தி இல்லை, ஓகே, இருக்கானா? இல்லை. ஸோ இந்த கார்த்தி அப்படின்றது தேவையில்லை, மிச்சம் எல்லாத்தையுமே காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கண்டிஷன் ஹேண்டில் பண்ணும், ஓகேவா? லைக் நீங்கள் இதை எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபார் லூப் வந்து ஒரு வாட்ச்மேன், ஓகேங்களா? வாட்ச்மேனுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, லைக் ஃபார் லூப் வந்து வாட்ச்மேன் கூட தேவை. இது வந்து ஒரு காலேஜ்னு வச்சுப்போம், ஓகேவா? காலேஜ் ஃபுல்லாக தான் நம்ம என்ன பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னா ஒரு வாட்ச்மேன் வச்சுருப்போம். தட் மீன்ஸ் கண்டிஷன், ஓகேவா? இந்த இடத்துல கண்டிஷன் கண்டிப்பாக எல்லாரும் காலேஜ்குள்ளார வர போகிறாங்க. கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட் கிட்ட ஐடி கார்டு இருக்கா அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்ல போகிறேன். எந்த ஸ்டூடெண்ட் கிட்ட அப்படின்னா, இப்போ வருது ஒன்றா வருவாங்க, இதில் தானே ஒன்றா வர போகிறாங்க. இவங்க கிட்ட நாட் ஈக்குவல் இவங்க கிட்ட ஐடி இல்லை அப்படின்றதுக்கு பதிலாக டார்கெட்டு. ஒன்றும் இல்லைங்க, ஃபார் லூப்பில் எல்லா வேலையும் வரப்போகுது. வரதுக்கு முன்னாடி இதில் கண்டிப்பாக எல்லா வேலையும் வரப்போகுதுன்றது தெரியும். இனிஷியலாக ஃபஸ்ட்டு டைம் இதில் என்னவா இருக்கும் அப்படின்னா வெங்கின்னு இருக்கும். வெங்கியும் டார்கெட்டும் ஈக்குவல்ட்டாக கிடையாது, நாட் ஈக்குவல்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இங்கே பிரிண்ட் ஆகும். ஆமாம், இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன இருக்குது, இந்த இதில் வெங்கின்னு இருக்குது, இங்கே கார்த்தின்னு இருக்குது, இந்த இடத்துல கார்த்தின்னு வரும். ஸோ வெங்கியும் கார்த்தி நாட் ஈக்குவல், அப்போ இது பிரிண்ட் ஆகிடும், வெங்கி அப்படின்றது பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் டே நமக்கு என்ன வருதுன்னா கார்த்தின்னு வருது. கார்த்தியும் நாட் ஈக்குவல்னா இல்லை, ஈக்குவல் டு, அப்போ அது இஃப் பிளாக்குக்கே வராது, எல்ஸ் பிளாக்குக்கு போயிடும், ஓகேங்களா? இதை தான் சொல்ல வரேன். ஓகே, இப்போ நமக்கு இந்த அவுட்புட் பாருங்க, இந்த அவுட்புட் பாருங்க, இருக்காது, அந்த விஷயம் இருக்காது. புரியுதா? கண்டிஷன் ஹேண்டில் பண்றது புரியுதா? சரி, ஓகே. நான் அந்த புரியுதான்ற வார்த்தையை நான் ஸ்டாப் பண்றேன். உங்களுக்கு புரியலன்னா நீங்க கேளுங்க, ஓகேங்களா? ஏன்னா இது பண்ற மாதிரி இருக்கு, மார்க் பண்ற மாதிரி. ஓகே, உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கேளுங்க, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஃபார் லூப்புன்னு ஒன்று சொல்லியாச்சு, கண்டிஷன் ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒன்று சொல்லியாச்சு, ஓகேவா? ஆனால் எனக்கு கன்சோல் லாகில் தான் காட்டுறமே தவிர்த்து எனக்கு இது வந்து இன்னொரு அரேல காமிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஐ மீன் இப்போ இது ஒரு அரே, ஓகேங்களா? இதனுடைய யார் யாருன்னா இது வரைக்கும் ஒழுங்காக வரலையோ அவங்கள ரிமூவ் பண்ணிவிட்டு யார் யாருன்னா வந்தாங்களோ அந்த அரே மட்டும் கொடு அப்படின்னும் போது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, வேர் நியூ அரேன்னு ஒன்று போட்டு இப்படி வாங்கி வச்சுக்கோ. இனிஷியலாக எம்டியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன், ஓகேவா? இனிஷியலாக எம்டியாக இருக்குது. எப்போ இதில் டேட்டா விழும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் விழும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். எக்ஸாம்பிள் இந்த இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன்.
ஓகே, இப்போ வேல்யூ ஒன்று அசைன் பண்ணியிருக்கேன், டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அசைன் பண்ணியிருக்கேன். என்னது, இப்போ வேல்யூவை ரீஅசைன் பண்ணுறேன். நமக்கு இதில் வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மங்கி அப்படின்றது தான் வரணும். அதுதான் கரெக்டும் கூட, மங்கி அப்படின்றது தான் வருது. சரி, ஓகே, இங்கே வந்துடுச்சு. சரிங்களா? இப்போ நான் இங்கே என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா நியூ அரேன் வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல கன்சோல் லாக் போடு. நியூ அரேல இந்த மாதிரி ஒன்று போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் சும்மாத்துக்குமே வேல்யூ எதுவுமே இல்லை, எம்டி அரே தான் இருக்குது, லென்த்து 0வா இருக்குது. கரெக்ட். கண்டிஷன் ஹேண்டில் பண்ணுறது இங்கே. எனக்கு இந்த நியூ அரேல வேல்யூவை செட் பண்ண போகிறேன். எப்படி அப்படின்னா ஓகேவா, இனிஷியலாக ஒன்றுமே இல்லை, அதுக்கப்புறம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது எனக்கு இந்த மாதிரி நியூ அரேல வேல்யூவை செட் பண்ணுறேன். இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓ மை காட், ஃப்ராங்க்லின் 4 இது மட்டும்தான் வருது. ஏன் வருதுன்னு பார்ப்போமா? ஓகே, விபினை தூக்கி வெளியே போடுவோம். ஃப்ராங்க்லின் 4 ஃபர்ஸ்ட் வந்துச்சா, விபின் 3 தான் வருது. அப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா வேல்யூ, இந்த அரேல வேல்யூ எதுவுமே இன்சர்ட் ஆகலை. இன்ஸ்டெட் ஆஃப் இது என்னவா பண்ணிடுது அப்படின்னா ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டு லாஸ்ட் வேல்யூ மட்டும் கொடுக்குது. வெங்கியிலேருந்து கார்த்தி விபின் எதுவுமே வராமல் கடைசி வேல்யூ மட்டும் கொடுக்குது. அப்போ இனிஷியலாக இது என்ன நடக்கும் அப்படின்றது சொல்கிறேன். ஃபார் லூப்பு சுத்தம். ஓகேங்களா? கண்டிஷன் செக் பண்ணும். அந்த கண்டிஷன் மேட்ச் பண்ணிச்சு அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெங்கின்றதை தான் கொடுத்துருக்கும். அடுத்தது கார்த்திக் கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா டார்கெட் வேல்யூ அது வராது. அடுத்தது விபின்றதை கொடுத்துருக்கும். இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா இதை அரேவை ஸ்ட்ரிங்காக மாற்றி ஒர்க் பண்ணிட்டோம். ஓகேவா? அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எனக்கு இந்த அரேல வேல்யூ இருக்கணும். இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படின்னா சப்போஸ் டு பி இந்த மாதிரி இருந்திருக்கும். வெங்கி பிபின், ஏன்னா கார்த்தி தான் டார்கெட் எலமெண்ட் அப்படின்னும் போது இப்படி தான் இருந்திருக்கும். ஐ மீன் ஆன்சர்ஸ் இப்படி இருந்திருக்கும். ஓகேவா? ஆனால் அது வர்றது எப்படி வருது அப்படின்னா ஸ்ட்ரிங்காக வருது. ஓகேவா? அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அரேல வேல்யூவை வைக்கிறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியும். இதுக்கு முன்னாடி ஆனால் கரெக்டாக பண்ணுவேன். நேம் ஈக்குவல் டு வெங்கி, நேம் ஈக்குவல் டு மங்கி அப்படின்னா ஸ்ட்ரிங்குக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அரேக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா புஷ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. array dot push of value அப்படின்னு சொல்லி array push value அப்படின்னு சொல்லிட்டு இதில் நமக்கு எது array, இதுதான் array. push ஓகேவா? நியூ அரே புஷ் பண்ணுறேன். இந்த பாக்ஸில் ஒரு வேல்யூவாக புஷ் பண்ணுறேன். நியூ அரே புஷ் பண்ணுறேன் வேல்யூ. இதுதான் சின்டெக்ஸ். இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ணுமோ அதுதான் வரும். சரி, ஓகே, ஃப்ராங்க்லின் எடுத்துப்போம். இப்போ ஃப்ராங்க்லின் இருக்கக்கூடாது, இங்கே ஃப்ராங்க்லின் இருக்கா? இப்போ கார்த்தி வந்துடும், ஃப்ராங்க்லின் வராது. ஓகே, இதுதான் புஷ்ஷோட வேல்யூ, சாரி ஃபங்க்ஷனாலிட்டி. இதே மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்கு. என்ன அப்படின்னா அன்ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெங்கி, கார்த்தி, விபின் இருக்கா? விபின் இங்கே வந்துடுது, வெங்கி இங்கே வந்துடுது. ஐ மீன் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா புஷ் அப்படின்றது கடைசியாக வேல்யூவை இன்சர்ட் பண்ணும். அன்ஷிஃப்ட் அப்படின்றது ஃபஸ்ட்டே அரேல வேல்யூ இன்சர்ட் பண்ணும். ரொம்ப தெளிவாக இன்னும் சொல்லணும் அப்படின்னா வேர் இப்படின்னு இருக்குப்பா. ஓகே, நம்பர்ஸு புஷ்ஷு 3 நான் ஆட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா
நல்லா பார்த்துக்கோ, நம்பர்ஸ்ன்றது ஒரு அரே, இதில் 3ன்றதை புஷ் பண்ணுறோம். 3 எங்கே வருது? கடைசியாக வருது. சரி, வந்துட்டு போகுது. இப்போ அன்ஷிஃப்ட் பண்ணுறேன். ஓகேவா? அன்ஷிஃப்ட்டு 3 அப்படின்னு பண்ணுறேன். இப்போ என்ன வருது? இதுதான் இன்சர்ட் ஆகுது. ஆனால் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், எந்த இடத்துல வேல்யூவை இன்சர்ட் பண்ணுது. புஷ் வந்து எண்ட் ஆஃப் த அரே, அன்ஷிஃப்ட் வந்து இது. ஓகேவா? இது இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. என்னன்னா கேட்கல, உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 10 வருஷத்துல இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. கேட்டோம்னா நான் லெஃப்ட் ஹேண்ட்லே ஹேண்டில் பண்ணிட்டு வந்திருப்பேன். இதெல்லாம் சும்மா பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். 2 மெத்தட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா? இன் ஃபியூச்சர் நம்ம என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னா, ஃபார் இருக்குது, இந்த ஃபார் ஈச் கூட இருக்குது, மேப் இருக்குது. ஃபார்லேயே இவ்வளோ தூரம் இருக்குது. ஆடா பாதி அப்படின்னாதீங்க, பட் ஆனால் இவ்வளோ தூரம் இருக்கு. ஓகேவா? இவ்வளோ விஷயம் ஃபார் லுப்புக்கு மட்டுமே இருக்கு. ஸோ பேசிக்லி என்னுடைய தேரி என்ன அப்படின்னா, இது இருக்கு, இதை தாண்டி இது ஏன், இது இருக்கு, இதை தாண்டி இது ஏன், இது இருக்கு, இது எப்பயுமே எதுக்காக அது வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாலே மேக்ஸிமம் இன்டர்வியூனா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, ஓகே, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சொல்கிறேன், புரியுதா ஃப்ராங்க்லின்? உங்களுக்கு தான் மஸ்ட்டு. ஓகே ஓகே ஓகே. கார்த்தி வந்துட்டான்பா, அவனை போய் நான் திட்டிட்டு இருந்தேன். சே, நல்ல பையன். டேய், எத்தனை மணிக்கா வர? 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுண்ணா. எவ்வளோ விஷயம் சொல்லியாச்சு. 10 நிமிஷம் ஓ, நல்லா தூங்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, அரேல புஷ் பண்ணியாச்சு, இதெல்லாம் பண்ணியாச்சு. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன வேணாம், இது வரைக்கும் ஓகே நான் நினைக்கிறேன். ஓகேவா?